ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் பிரைம் டைம் சீரியல்ஸில் மற்றும் ஒரு அதிரடியான ஒரு டைம் சேஞ்ச் அப்படிங்கிறது தான். எல்லாருக்குமே தெரியும், எதிர்நீச்சல் சீரியல் வந்து இந்த வாரத்தோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 9 o'clock ஸ்லாட் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ என்ன சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சேனல்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. எஸ் கம்மிங் மண்டேல இருந்துட்டு 9 o'clock சிங்கப்பெண்ணே சீரியல் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் 8 o'clockல தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சன்னுடைய நம்பர் 1 சீரியல் சிங்கப்பெண்ணே. ஸோ இப்போ அவங்கள வந்து 9 o'clockல கொண்டு வந்து களமிறக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எந்த ஒரு கனவுல வராங்கன்னு தெரியல. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா 9 PM ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கப்புறம். ஏன்னா சன்னுடைய நம்பர் 1 சீரியல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இங்கே விஜயுடைய நம்பர் 1 சீரியல். ஸோ என்ன பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த 8 மணிக்கு வந்துட்டு ஒரு நியூ சீரியல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எஸ் மருமகள் அப்படின்ற ஒரு புதிய சீரியல். நம்மளுடைய கேபி அண்ட் நம்மளுடைய ராகுல் ரேவை இவங்க 2 பேரும் சேர்ந்து மெயின் லீடாக அந்த சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் அந்த சீரியல் தான் வந்து 8 o'clock லான்ச் ஆகுது. ஸோ ப்ரோமோமே கூட அந்த வானத்தை போல மூவியை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு ஹீரோயின் ஓரியன்டாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது கூடுதலாக அது ஒரு லவ் ட்ராக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அந்த மிஸ்டர் மனைவி சாயல் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீரியல் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாண்டியன் சோஸ்க்கு ஒரு நல்ல டைமிங் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல டைம். ஏன்னா வந்து ஒரு நியூ சீரியல் அந்த பக்கம் லான்ச் ஆகுது. ஸோ ஆடியன்ஸை கிராப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு நடுவில் இவங்க ஹை வோல்டேஜ் ட்ராக்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா 8 o'clock ஸ்லாட்லையுமே இவங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட முடியும். ஏன்னா இவ்வளோ நாள் சிங்கப்பெண்ணே நம்பர் 1 சீரியல் வந்து ஆப்போசிட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியல. பட் இது வந்து பாண்டியன் சோஸ்க்கு சாதகமாக அமையுமா அப்படின்றது தான் என்னோட ஒரு பெரிய கேள்வி. ஸோ பிஎஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சன்னுடைய இந்த டைம் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இது வந்து யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு பாதகமாக அமையும் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.